அல்லு அர்ஜுன் பிறந்த நாள் ஒட்டி புஷ்பா 2 படத்துல இருந்து ரீசெண்டா ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டீசரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி தமிழ்ல அந்தாதுன் ரீமேக்ல அந்த கண்ணு ஒரு படம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த படத்துல இருந்து எந்த அப்டேட் வரலனாலும் வருஷம் எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ஹோலிக்கான போஸ்டர், இது கிறிஸ்துமஸ்க்கான போஸ்டர், இது பொங்கலுக்கான போஸ்டர், இது விமென்ஸ் டேக்கான போஸ்டர், இது இண்டிபெண்டன்ஸ் டேக்கான போஸ்டர், இது ஆயுத பூஜைக்கான போஸ்டர். இப்படி இப்படி ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் வரும்போதும் இந்த படத்துல இருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் புஷ்பா டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ஹீரோயினோட பர்த்டே வரும்போதெல்லாம் ஒரு அப்டேட் விடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா போன வருஷம் அல்லு அர்ஜுன் பிறந்த நாளப்போ வேர் இஸ் புஷ்பா அப்படிங்கிற ஒரு வீடியோ விட்டாங்க. இந்த வருஷம் ராஷ்மிகா பிறந்த நாளுக்கு ஒரு போஸ்டர் விட்டாங்க. இப்போ அல்லு அர்ஜுன் பிறந்த நாளுக்கு இந்த டீசர் விட்டுருக்காங்க. சோ போன வருஷம் அல்லு அர்ஜுன் பிறந்த நாளுக்கு வந்த இந்த வேர் இஸ் புஷ்பா அப்படிங்கிற வீடியோவையும் இந்த வருஷம் அல்லு அர்ஜுன் பிறந்த நாளுக்கு வந்த இந்த டீசரையும் வச்சு நம்ம இந்த கதையை கெஸ் பண்ண போறோம். இந்த கதையை கெஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த டீசர்ல என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்து வந்துடலாம். இந்த டீசர்ல பாத்தீங்கன்னா படத்துல வரக்கூடிய ஒரே ஒரு ஃபைட் சீனோட முழு போர்ஷனையுமே கட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அது என்ன ஃபைட் சீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து திருப்பதியில நடக்கக்கூடிய கங்கம்மா ஜாத்ரா அப்படிங்கிற ஒரு திருவிழா. இந்த திருவிழால ஆண்கள் பெண் வேடமிட்டு வருவாங்க. சோ அப்படி அல்லு அர்ஜுன் வரும்போது தான் இந்த ஃபைட் சீன் நடக்குது. இந்த ஒரே ஒரு ஃபைட் சீனை தான் இந்த டீசர் முழுக்க கட் பண்ணி கொடுத்திருக்காங்க. பொதுவா ஒரு டீசர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல வரக்கூடிய வெவ்வேறு காட்சிகளை காட்டியிருப்பாங்க, வெவ்வேறு கேரக்டர்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அப்படிதான் புஷ்பா 1 டீசர் இருக்கும். 26 செகண்ட்லயே ஆல்மோஸ்ட் படத்துல இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரையுமே காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த புஷ்பா 2 டீசர்ல பாத்தீங்கன்னா ஒரே ஃபைட் சீனை வச்சு முடிச்சிட்டாங்க. புஷ்பா பார்ட் 2 படத்தோட கதையை டீகோட் பண்றதுக்கு முன்னாடி புஷ்பா பார்ட் 1 படத்தோட கதையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல புஷ்பா பார்ட் 1 படத்துக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்படிங்கறத பார்க்கலாம். புஷ்பா பார்ட் 1 படத்துக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் இருந்தது. கதை ஒன்றும் பெருசா இல்ல, பாட்டெல்லாம் செம்மையா இருக்கு, அதுலயும் சமந்தா சாங் சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. முக்கியமா மத்த பாடல்களை பத்தி பேசினதை விட ஊ சொல்றியா சாங் தான் செம்மையா இருந்தது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் சமந்தாக்காக தான் போயிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு தியேட்டருக்கு போன எல்லாருமே ஸ்டேட்டஸ் வச்சது ஊ சொல்றியா சாங் தான். அந்த படத்தோட டைட்டில் கார்டையோ ஹீரோ இன்ட்ரோவையோ வைக்கல. அந்த அளவுக்கு அந்த சாங் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு தமிழ்நாட்டுல. அதனாலதான் இந்த படம் வந்து தமிழ்நாட்டுல பயங்கரமா ஓடிச்சுன்னு சொல்லலாம். நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு கதை தான் முக்கியம். கேட்டியா கண்ணு? அவர் சொல்றத கேட்டியா? நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு கதை தான் முக்கியம். சமந்தா சாங் ஏதோ ரிப்பீட் போறாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா சொன்னேன். ஏதோ கதை தான் முக்கியம். அதுதான் சமந்தா சாங் சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இதை நான் ஏன் சொல்றேன்னா பார்த்தவங்க எல்லாருமே படம் எப்படி இருக்குன்னு சொல்றதை விட இந்த பாட்டு செமையா இருக்கு, இந்த பாட்டுல சமந்தாவோட டான்ஸ் செமையா இருக்கு அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. அதனாலதான் நான் இதை சொல்றேன். நான் ஒன்னும் வேணும்ட்டே எல்லாம் இதை சொல்லல. அதுலயும் முக்கியமா ஒருத்தன் பார்த்துட்டு வந்து கதையா, இந்த படத்துல கதை எங்க இருக்கு, சமந்தா சாங் சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி நான் அவங்க கிட்ட போயிட்டு சமந்தா சூப்பரா இருந்தாங்களா, ராஷ்மிகா சூப்பரா இருந்தாங்களான்னு கேட்டா மங்களன் சீனோட ஒய்ஃப் சூப்பரா இருந்தாங்களான்னு ரொம்ப போல்டா சொல்லியிருந்தான். ஆன்டி லவரா? ஆம்பா. அதையும் மீறி ஒரு சிலர்லாம் கதைக்காக தான் படம் பார்க்க போனேன்னு சொல்லியிருந்தானுங்க. அவங்க கிட்ட கேட்டாலும் பாட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்றானுங்க. டேய் என்ன பாட்டுக்காக தான் படம் பார்த்தாங்களா? எல்லாம் கதைக்காக தான்டா படம் பார்த்தாங்க. டேய் கேட்டீங்களா? நீங்க எல்லாம் கதைக்காக படம் பார்த்தீங்களா? சமந்தாவோட அந்த ஒரு சாங் இல்ல, மொத்த தமிழ்நாட்டுல இந்த படத்தோட வசூல் தொங்கி போயிருக்கும், தொங்கி. ஏய் என்னப்பா நீ, நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் கதை இருந்தாதான் படம் பார்ப்பாங்க, பாட்டுக்காக எல்லாம் போய் யாராவது படம் பார்ப்பாங்களா அப்படின்னு நீங்க என்ன பார்த்து கேட்டீங்கன்னா நீங்க வேணா போய் ஒரு பப்ளிக் ரிவ்யூஸ் பாத்துருவாங்க. சரி உங்களுக்கு பாக்குற அளவுக்கு நேரம் இல்லைனா கூட நானே போடுறேன், இந்த பப்ளிக் ரிவ்யூ எல்லாம் பாருங்க. ஹீரோ கூட அந்த அளவுக்கு ஹைப் கொடுக்கல, ஆனா சமந்தா சாங் வந்த உடனே சாங் வெறித்தனமா பண்ணாங்க. சமந்தா அல்டிமேட் அந்த ஒரு சாங் இருந்தாலும் படமே அவங்களுக்கு மாதிரி தான் இருந்தது. அதுல சமந்தா ஹிட் சாங், ராஷ்மிகா மந்தானி வந்தே படத்துக்குனா வேற எதுக்கும் வரலனா ஐட்டம் சாங் வேணா பார்க்கலாம் ப்ரோ, சமந்தாக்காக பார்க்கலாம் ப்ரோ. அது வீடியோ எடுக்கிறது தான் ப்ரோ நான் வந்தேன், வீடியோ எடுத்துட்டேன் அவ்வளவுதான் ப்ரோ. இது சாங்காக தான். ஆமா ப்ரோ, சமந்தாக்காக தான் வந்தேன். பக்கம் அந்த பாட்டுக்கு மட்டும் தான் நான் வந்தேன். அந்த பாட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிருக்காங்கல, சாங் முடிச்சோம். அதுக்காக தான் ப்ரோ வந்தானுங்க இவனுங்க எல்லாம், அதுக்காக தான் டிக்கெட்டே எடுத்து கூப்பிட்டு வந்தானுங்க. அதுதான் வந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா படம் பார்த்துட்டு வந்த ஒருத்தங்க கூட ராஷ்மிகாவை பத்தி பேசவே இல்ல. நானும் கிளாமரா தானடா நடிச்சிருந்தேன், என்னைய பத்தி ஒருத்தனும் பேச மாட்டாங்க. பாத்தீங்களா, எல்லாருமே சமந்தா சாங் செம்மையா இருந்தது, அதை ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றானுங்க. அதனால தான் சொல்றேன் இந்த படம் தமிழ்நாட்டுல பாட்டுக்காக தான் ஓடிச்சு. அண்ட் பாட்டுன உடனே தான் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. புஷ்பா 1 படத்துலயும் சரி, அதுக்கு முன்னாடி வந்த ரங்கஸ்தலம் படத்துலயும் சரி, 2 படத்தோட பாடல்களுமே கிட்டத்தட்ட சிமிலர்லி ஒரே மாதிரி இருக்கும். எப்படி அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. புஷ்பா 1ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் பேர் வச்சு ஒரு சாங் வரும் இல்லையா, அந்த மாதிரியான சாங் ரங்கஸ்தலத்திலயும் வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை விட்டு விலகி போற மாதிரியும், ஹீரோயின் வந்து ஓடி ஓடி போய் சஜஸ்ட் பண்ணி அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சாங் இருக்கும். அந்த மாதிரியான சாங் ரங்கஸ்தலத்திலயும் இருக்கும்.
மூணாவதா பாத்தீங்கன்னா ஐட்டம் சாங் புஷ்பால ஊ சொல்றியா, அதுக்கு முன்னாடி ஜில் ஜில் ஜிகல் ராணி அப்படின்னு ரங்கஸ்தலத்துல வந்திருக்கும். ஜில் 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 ஜிகல் ராஜா. அதே மாதிரி கதைக்கு ரிலேட் ஆகுற மாதிரி ஹீரோட எலிவேஷனுக்கோ இல்லது அவங்க பண்ற வேலைக்கோ சம்பந்தப்பட்ட 2 சாங் புஷ்பால இருக்கும். அதே மாதிரி சாங்ஸ் ரங்கஸ்தலத்திலயும் இருக்கும். அதாவது ரங்கஸ்தலத்துல இருக்கிற மொத்த சாங்கோட டெம்ப்ளேட்டையும் அப்படியே தூக்கி புஷ்பால போட்ட மாதிரி தான் இருக்கும். 2 படத்துக்கும் டிஎஸ்பி தான் மியூசிக் டைரக்டர், 2 படத்துக்கும் சுகுமார் தான் டைரக்டர். அதனால அதே மாதிரி டெம்ப்ளேட்ல அவரு சாங் கேட்க அதே மாதிரி டெம்ப்ளேட்ல நம்ம டிஎஸ்பி போட்டு கொடுத்த மாதிரி தான் இருந்தது இந்த படத்தோட சாங்ஸ். இந்த படத்துக்கு அதையும் மீறி பெரிய ஓப்பனிங் இருந்ததுக்கான ரீசன் இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே முன்னாடியே பயங்கரமா ஹிட் அடிச்சது. இன்ஃபேக்ட் இந்தியா முழுக்கவே இந்த பாடல்கள் பயங்கரமா ட்ரெண்ட் ஆனது தான் இந்த படத்துக்கான ஓப்பனிங் இருந்ததுக்கான ரீசன். அதுக்கும் மேல இந்த படத்தோட டீம் எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்டேட் விடல, எல்லா ஸ்டேட்லயும் ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் இருந்தது. சரி, புஷ்பா 1ஓட கதையை பார்க்கலாம். புஷ்பா 1ல பாத்தீங்கன்னா புஷ்பராஜ் யாரு, அவர் எப்படி இந்த சிண்டிகேட் குள்ள வராரு, அதோட ஹை பொசிஷனுக்கு போறாரு அப்படிங்கறத காட்டியிருப்பாங்க. இது வந்து படத்தோட 2.25 மணி நேரம் வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour பார்ட் 2க்கு லீடு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல ஃபகத் ஃபாசில் உள்ள கொண்டு வந்து அவரை வச்சு கொஞ்ச நேரம் கதை ஓட்டுவாங்க. அதாவது ஃபகத் ஃபாசில் கேரக்டர் யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாரு, திமிரா இருப்பாரு. அதே மாதிரி தான் புஷ்பா கேரக்டரும். ஆனா புஷ்பாவை கொஞ்சம் அடக்க பார்ப்பாரு. இந்த நேரத்துல கிளைமேக்ஸ்ல வந்து புஷ்பா கேரக்டர் கெத்து காட்டிட்டு அந்த கெத்து காட்டின மூடோட போய் ஸ்ரீவல்லிக்கு தாலி கட்டுவாரு. இப்படிதான் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும். நெக்ஸ்ட் பார்ட்ல ஜாலி ரெட்டி, ஃபகத் ஃபாசில் கேரக்டர், மங்கலம் சீனுவோட வைஃப் தாட்சாயினி, இவங்க எல்லாரும் புஷ்பாவை எப்படி பழிவாங்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்திருப்பாங்க. புஷ்பா 2ஓட ஸ்டோரிக்குள்ள போலாம். ஓபன் பண்ண உடனே புஷ்பா அப்படிங்கிற கேரக்டர் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிடுச்சு, போலீஸ் அவரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இப்ப புஷ்பா அப்படிங்கிற ஒரு உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா அவரோட பாடி கிடைக்கல. இப்ப புஷ்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. இதனால ஒரு பக்கம் மக்கள் எல்லாரும் போராட்டத்துல இறங்குறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா புஷ்பா அப்படிங்கிறவரு சம்பாரிச்ச மொத்த பணத்தையும் மக்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு. இதனாலதான் மக்கள் எல்லாரும் போராட்டத்துல இறங்குறாங்க. இந்த போராட்டம் கலவரமா மாறுது. அதனால ஊரடங்கும் அறிவிக்கிறாங்க. இப்ப புஷ்பா யாரு, எதனால இதெல்லாம் பண்ணாரு அப்படிங்கறத காட்டுறதுக்காக பிளாஷ்பேக் போறாங்க. பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா புஷ்பா அப்படிங்கிற கேரக்டர் சிண்டிகேட்ல பெரிய லெவல்ல இருக்காரு. நல்லா சம்பாதிச்சு மக்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காரு. இவரை பழிவாங்க காத்திருந்த எல்லாருமே ஃபகத் ஃபாசிலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு சைலண்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நாளும் வருது. புஷ்பாவை ஒரு இடத்துல லாக் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷனும் கிடைக்குது. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளேயும் போடுறாங்க. இப்போ புஷ்பாவை ஜெயில போட்டோன்னு சந்தோஷப்பட்டா மக்கள் எல்லாரும் இவருக்கு சப்போர்ட் பண்ணி போராடி எங்க இவனுக்கு பொது மன்னிப்பு கிடைச்சிருமோன்னு பயம் வந்ததுக்கு அப்புறம் இவனை கொண்டலான்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவன் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லி என்கவுண்டரும் பண்றாங்க. இப்ப இந்த விஷயத்தால ஊரெங்கும் கலவரம் நடந்து ஊரடங்கு அறிவிச்சு மக்கள் எல்லாருமே போராட்டத்துல இறங்கி மக்கள் காத்துட்டு இருக்காங்க புஷ்பாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாக்கலாம்னு. புஷ்பாக்கு என்ன ஆச்சு, அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அவர் சைனால இருக்கலாம், ஜப்பான்ல இருக்கலாம், எந்த நாட்டுல வேணா இருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல தான் புலிகளுடைய நடவடிக்கை கணக்கெடுக்க வச்ச ஒரு கேமராவில புஷ்பா அப்படிங்கிற கேரக்டர் மாட்டுறாரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. இப்ப திரும்பவும் புஷ்பா ஊருக்குள்ள கெத்தா வர்றதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அந்த விஷயம் தான் இந்த திருவிழால நடக்குது. திருவிழால இவர் பெண் வேடம் விட்டு வராரு. அப்ப அவன் அங்கேயே வச்சு கொல்லணும் அப்படின்னு வர எல்லா எதிரிகளையும் போட்டு அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லா கேங்ஸ்டர் படத்துல வர மாதிரி தன்னோட எதிரிகள் எல்லாரையும் 1 by 1 போட்டு தள்ளுறாரு. அங்கதான் இன்டர்வல் போடுறாங்க. இப்ப செகண்ட் பார்ட்ல புது புது கேரக்டர்ஸ் உள்ள வராங்க. விஜய் சேதுபதி, பிரகாஷ் ராஜ், இவங்க எல்லாரும் மீறி இந்த சிண்டிகேட்டை அவர் எப்படி ரூல் பண்றாரு அப்படிங்கறது தான் மீதி கதையா இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். இது என்னோட கெஸ்ஸிங் தான். அண்ட் இதையே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டோட புதுசா ஸ்கிரீன் பிளே பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் செம்மையா ஓடும். அண்ட் முக்கியமா ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழ்நாட்டுல பெருசா ஓடாததுக்கு ரீசன் அவருடைய அந்த ஸ்கிரீன் பிளே அண்ட் கதையும் கூட. ஏன்னா கேஜிஎஃப், ரங்கஸ்தலம், அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன் இந்த எல்லா படங்களையும் மிக்சியில போட்டு அடிச்சு கொடுத்த மாதிரி தான் இருந்தது. சோ இந்த கதை புதுசா இருந்ததுன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டுல ஹிட் அடிக்கும். ஏன்னா பார்ட் 1க்கு நேஷனல் அவார்டு கிடைச்சதுக்கே நிறைய பேருக்கு வெறுப்பா இருந்தது. ஏன்னா பார்ட் 1 இங்க பெருசா போகவே இல்லை. அதுலயும் அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது இங்க இருக்கிற எல்லாருக்குமே சரியான காண்டா இருந்தது. ஏன்னா அதோட காம்படிஷன்ல இருந்த நிறைய நல்ல படங்களுக்கு கிடைக்காம புஷ்பாக்கு போய் கிடைச்சது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா புஷ்பா 1 ஓடுறதுக்கு என்ன ரீசன் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சாங்ஸ் அண்ட் அந்த ஐட்டம் சாங். சோ அந்த மாதிரி பார்ட் 2 படத்துலயும் ஒரு ஐட்டம் சாங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த பாட்டுக்கு நோரா ஃபாத்தி, தமன்னா, திஷா பட்டானி நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி ஐட்டம் சாங் பண்ணிருக்காங்க. பண்ணாத ஒரு ஆளை புடிச்சு போடணும் அண்ட் அது வைரலாவும் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற ஸ்ரீலாவை இந்த பாட்டுக்கு ஆட வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்களாம். சப்போஸ் இந்த சாங் வந்ததுன்னா கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் வரும். ஏன்னா அப்பதான் அந்த சூட்டோட சூடா வந்து படத்தை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால இந்த பாட்டை கடைசியா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்க எதுக்காக போய் பாப்பீங்க? இந்த படம் பாக்குறதுக்கு நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற கண்டென்ட் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும்.